வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கால தாமத திருமணத்திற்கு காரணமான சூட்சுமங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம், எதனால் நிறைய பேர்த்துக்கு திருமணம் தடையாகுது, காலம் தாழ்த்தி திருமணம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் அதுக்கான இருக்குது, ஜாதக ரீதியாக என்னென்ன கிரகங்கள் அமைப்புகள் அப்படி இருந்தால் காலதாமதமான திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் தோஷங்கள் இருந்தால் திருமணம் காலதாமதமாகுது. செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதி வக்ரமாகறனாலையோ நீசமாகறனாலையோ எதுவாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பலவீனம் ஆனாலும் திருமணம் நடக்கும். ஆனால் காலம் தாண்டி திருமணம் நடக்கும், காலம் தாமதமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ திருமணமே நடக்காமல் போயிருமா, சன்னியாசி யோகமாயிருமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நிறைய விஷயங்கள் விதிவிலக்குகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒருத்தரோட ஜாதகம்னு எடுத்துட்டா, ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், லக்னத்தில் சனி இருக்கான்னு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்குது, இல்லை 2ஆம் இடத்துல சனி இருக்குது, அல்லது 7ஆம் இடத்துல சனி இருக்குது, இல்லை 8ஆம் இடத்துல சனி இருக்குது. எப்படி பார்த்தாலுமே லக்னத்தில் சனி இருந்தால் 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்துல சனி இருந்தால் 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே அதே மாதிரி 7, 8 சனி இருக்குன்னா லக்னத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்கள் கண்டிப்பாக காலம் தாழ்ந்த திருமணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ சனி பகவான் லக்னத்திலேயோ 2ஆம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலேயோ 7ஆம் இடம் திருமண பாவகம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த சனினாலே தாமதம். அப்போ அந்த சனி பகவான் அந்த இடத்துல அமரும் போது கண்டிப்பாக திருமணம் தாமதப்படுத்திதான் திருமணம் நடத்தி வைப்பார். அப்போ நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் நடந்திருக்கு, கரெக்டான டைம் நடந்திருக்கு. எனக்கெல்லாம் ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது, அந்த பெண் 20 வயசுல எனக்கு திருமணம் நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி காலம் தாண்டி திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அப்படி திருமண வாழ்க்கை 2 பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவோடு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். இல்லை நான் அந்யோன்யம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கணவர் வெளியூர் அல்ல வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு 2 டைம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே கவனிக்கப்பட விஷயம். ஏன்னா எனக்கு இருக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனைகள் இல்லை, அவ்வளோதான் விஷயம். அப்போது அவங்களாம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே திருமணத்தை பற்றி பேசுங்க. ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் 26 வயசு 27 வயசுக்கு மேலே திருமணத்தை பற்றி பேசுங்க. முன்னாடி திருமணம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லது 2வது திருமணம் நடக்காமல் ஒரு மறைமுகமாக கல்யாணமே நடக்காமல் கல்யாணமே பண்ணாமல் மறைமுகமாக இன்னொருத்தர் கூட வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையோடு திருமணம் போச்சு, திருமண வாழ்க்கை நடந்துட்டு இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. அது வாழ்க்கை சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் அதுதான் அந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கு உண்டான விஷயமே திருமண வாழ்க்கை சரி இருக்காது. அப்போ அவங்க பிரச்சனையோட திருமணத்தை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் வெளியூரில் இருப்பார், அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்காது. என்னென்ன வருவாங்க அந்த டைம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, பட் ஆனால் மற்ற டைம் பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேலை நிமித்தமாக மற்றொரு விஷயமாக வெளியே இருக்காங்கன்னா இதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ இந்த கான்செப்ட் நம்ம எடுக்கணும். இதுவே குரு பார்வை இருக்குது, சுபகிரகங்கள் பார்வை இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த 2வது அந்த இல்லீகல் அஃபையர் அப்படிங்கிறதெல்லாம் தசாபுத்தி வரணும். நிறைய விஷயங்கள் விதிவிலக்கு இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி வக்ரமானாலும் பலன்கள் மாறுபடும். அப்போ அந்த சனி வாங்கியிருக்க என்ன சாரம், அதாவது நட்சத்திர சாரம் என்ன வாங்கியிருக்கு அதையும் பார்க்கணும். நம்ம அந்த கான்செப்டையும் நம்ம எடுத்து பார்த்துட்டு பதில் சொல்லணும். இத்தனையும் நமக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அப்போ சனி பகவான் இருக்குது, சனி பகவான் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல 7, 8 கனெக்ட் ஆச்சுன்னா காலதாமதமான திருமணம் சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், செவ்வாய் தோஷம், ராகுகே தோஷம்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வேறு அடுத்த கட்டம் என்ன, ஏன் லேட் ஆகுது, எதனால் காலம் தாமத திருமணம் நடக்குதுன்னா 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வக்ரமான கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். எந்த வக்ரமான கிரகம் இருந்தாலும் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் வக்ரமான கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவத்தை தொட்டு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் தடைப்படும் அல்லது தாமதப்படும்.
தடைப்பட்டாலும் அந்தோட தசாபுட்டியில் தான் தடைப்படுமே தவிர மற்றவங்களோட தசாபுட்டி வரும்போது கண்டிப்பாக நடத்தும். ஆனால் அந்த வக்கரமான கிரகங்கள் காலம் தாழ்த்தி காலம் முடிகிற டைமில் தான் நல்லது பண்ணும் எப்போவுமே. அப்போ அந்த ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நிறையா பாயிண்ட் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் 2. ஒன்று சனி லக்னம், 2 7-8 தொடர்பு இருக்கக்கூடாது. வக்ர கிரகங்கள் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயம் கண்டிப்பாக காலம் தாழ்ந்து திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயம் நல்லது. அப்படி பண்ணினா அவங்க திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். அது இல்லாமல் ஒரு பெண்ணு ஜாதகத்தில் 24 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணுறனாலையோ, ஒரு ஆண் ஜாதகத்தில் 28 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணுறனால கண்டிப்பாக 2 திருமணங்கிற விஷயங்களும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் தான் 2 சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.